கடவுளுக்கு ஒரு சிறப்பு நன்றி. இப்போ என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு முன்பாக குருமார்களை வணங்கி கொள்கிறேன். இப்போ வந்து நம்ம பேச போகிறது வந்து சூரியன்லேருந்து கோயில் தத்துவம். அதாவது பார்த்தீங்கன்னா சூரியனில் நிறைவு தரும் நிரந்தர இறைவன் அப்படின்னா என்னன்னா, நம்ம வாழ்க்கையில நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமியிலேருந்து தான் நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம எடுக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உணவுன்னா இந்த உணவுன்னா நம்ம பூமியிலேருந்து தான் எடுத்து நம்ம உடம்ப வந்து இன்னைய வரைக்கும் இவ்வளோ தூரம் ஒரு சின்ன குழந்தையா இருந்தது ஒரு 7 அடி வரைக்கும் வந்திருக்கு, 6 அடி வந்திருக்குன்னா உணவு தான் காரணம். அதையும் இந்த பூமி தாய் தான் கொடுத்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடு கட்டணும், செங்கல், சுண்ணாம்பு எல்லாமே, சிமெண்ட் எல்லாமே இந்த எறும்புலேருந்து பூமி தாய் தான் கொடுத்துச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இருப்பிடம், நம்ம வீடு கட்டுறதுலேருந்து, உணவுலேருந்து, நம்மளுடைய இப்போ உடை எல்லாமே, நம்ம வச்சிருக்க கார், வாகனம் எல்லாமே இது பருத்தியா இருந்து தான் உடையா வந்திருக்கு. எல்லாமே பூமி தான் கொடுத்துச்சு. இந்த பூமிக்கு எது கொடுத்துச்சு, நம்ம என்ன சொல்ல வரோம் இதுலன்னா, பூமிக்கு எது கொடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது சூரியனுக்கு ஒரு நன்றி. ஏன்னா நம்ம வாழ்க்கையில எல்லா வித வசதிகளும் இன்னைக்கு இருக்கு. ராஜராஜ சோழனுக்கு செல்போன் கிடையாது. அவர் வந்து ஐயா என்ன பண்ணாங்க, புறா வச்சுதான் தூது பண்ணாங்க. ஆனா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கு. ஆனா இருந்தாலும் எல்லாருக்கும் போன் இருக்கு, டிவி இருக்கு, வீட்டுல வந்து எல்லா விதமான வசதிகளும் நம்மளுக்கு எல்லாருக்கும் இருக்கு. அப்படி போக்கும்போது இன்னைக்கு வந்து பண்டைய காலத்தை விட பட்டினிச்சாவு கம்மி, ஏகப்பட்ட வசதிகளை நம்ம அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம். ஆனா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து நிறைவு இல்லை, மனதுல வந்து அமைதி வந்து இல்லை. இப்ப சின்ன வயசு வேற, அது ஒரு ஆர்ப்பாட்டமான வயசு. ஒரு 20 வயசு, 30 வயசு, 40 வயசு அப்படின்னு இது பண்ணும்போது அதுக்கப்புறம் தளர்ச்சி வந்துடும். அதுக்கப்புறம் போக போக பல்வேறு பிரச்சனை, குழந்தையா இருந்தப்ப மகிழ்ச்சி கிடையாது. அப்ப என்னன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு மனசோர்வுக்கு நம்ம எல்லாம் வந்துருவோம். அப்படி பார்க்கும்போது இவ்வளவையும் கொடுத்த இந்த பூமிக்கு எது கொடுத்தது, நம்ம எல்லாம் கொடுத்தது. ஆனா நம்மளுக்கு எல்லா வித ராஜராஜ சோழனுக்கோ முன்னோர்களுக்கோ இல்லாத வசதி எல்லாம் இதுக்கு இவ்வளவு வசதி வந்த பிறகும் நம்மள்ட்ட ஒரு நிறைவும் அமைதியும் வந்து இல்லை. இருக்கு, ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயம் இருக்கு, அதனால மகிழ்ச்சி அடையும். ஒரு வீடு கட்டினா ஒரு குறிப்பிட்ட நாள் மகிழ்ச்சி, ஒரு பணி நிரந்தரத்திலேருந்து நம்மளுக்கு ப்ரமோஷன் கிடைச்சா ஒரு குறிப்பிட்ட நாள், குழந்தை பிறந்தா, கல்யாணம் பண்ணா அப்படின்னு ஒரு சின்ன சின்ன சந்தோஷம் தான் நம்மளுக்கு இருக்கு. ஆனா நிரந்தரமான இது இறைவன், இயற்கை, அது நிரந்தரமான சந்தோஷத்தை வச்சுக்கிட்டு யாரும் வாங்கிக்குவாங்களான்ட்டு அது எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒரு சின்ன சின்ன சந்தோஷத்துக்கு நம்ம வாழ்க்கையை வந்து பொதுவா எல்லாருமே நம்ம இழந்துடுறோம். ஆனா இப்ப என்ன சொல்றோம்னா, இப்போ சூரியன் என்ன பண்ணுதுன்னா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இது வந்து இதை பத்தி சொல்லணும். என்னன்னா சூரியன் எல்லாமே கொடுக்குது அப்படிங்கிறத விஞ்ஞானமும் ஒத்துக்கிட்டு, ஏன்னா சூரிய ஒளியோட சேர்க்கையில தான் நம்ம வந்து எல்லாம் பெற்றிருக்கோங்கிறத ஒத்துக்கிட்டு, கொஞ்சம் சயின்ஸா இருக்கும். அப்புறம் நான் கோயிலுக்குள்ள வரும்போது டீட்டெயிலா புரிஞ்சிடும். இப்போ சூரியன் பாத்தீங்கன்னா சூரிய ஒளி சேர்க்கை மட்டும் இல்லைன்னா ஒரு நெல் 100 நெல்லா மாறுது, லட்சம் நெல்லா மாறுது. இது வரைக்கும் எவ்வளவோ டன் கணக்கா சூரிய உதயம் வந்துகிட்டே இருக்கு. சூரிய உதயம் அதாவது நித்தம் புதுசா இருக்கு, நித்தம் விளைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒரு நெல் 100 ஆகுது, ஒரு எள்ளு 100 ஆகுது, ஒரு தேங்காய் 100 ஆகுது, லட்சமாகுது. காரணம் சூரியனோட ஒளிச்சேர்க்கை தான். இந்த அடிப்படையில தான் பொங்கலுக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக பொங்கல் வரப்போகுது. நம்ம முன்னோர்கள் வந்து இதை வகுத்தாங்க. அதை வகுத்தும் போது என்ன ஆகுதுன்னா, அது வெறும் இது கிடையாது, சூரியனை மட்டும் நம்ம கணக்கு பண்ணும் போது ஃபுல் இயற்கையோட ரகசியமும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரியும் போது மனிதனுக்கு இயற்கையா ஒரு நிறைவு வரும். இப்போ பாத்தீங்கன்னா சூரியன்ல இருந்து அந்த ஒளி வந்து இங்க பாத்தீங்கன்னா பூமியில வந்து நம்ம முன்னாடி சொன்ன அந்த மெட்டீரியல் பொருள் பூரா இங்க இருந்து உற்பத்தி ஆனதுதான். எல்லாமே சூரியன்ல இருந்து வந்து அந்த அடர்வு காந்தம்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணாங்க, அந்த செயற்கை சூரியனை உருவாக்குனா என்ன அப்படின்ட்டு உலகத்துக்கு சைனா தான் வந்து எல்லாமே ஒரு டப்பாவை கிராசஸ் பண்ணுவாங்களே, சைனா என்ன பண்ணாங்க, செயற்கை சூரியனை உருவாக்குனாங்க. அந்த செயற்கை சூரியன் என்னன்னா, அதாவது ஈஸ்ட் வெஸ்ட் கண்ட்ரி எல்லாம் உருவாக்குனாங்க. அதுல வந்து 101 செகண்ட் தான், இயற்கைக்கிட்டே நிக்கவே முடியல, வெறும் 101 செகண்ட் தான் அந்த செயற்கை சூரியன் எரிஞ்சிச்சு. தென்கொரியா வெறும் 48 செகண்ட், 101 வினாடி, இது வெறும் 48. அப்பனா அதாவது 6000 கோடி வருஷத்துக்கு முன்னாடி உருவான அந்த சூரியன் பர்மனண்டா எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு பைக் இங்க இருந்து அங்க போகணும்னா, ஒரு கார் போகணும்னா அதுக்கு தேவையான எரிபொருள் கொடுத்தாதான் அந்த கார் போகும், டிராவல் ஆகும். இந்த சூரியனுக்கு எங்க இருந்து எரிபொருள் கிடைக்குது அப்படின்னு நாசா என்ன பண்ணாங்க, ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சி செஞ்சாங்க. அதுல என்ன ஆச்சு அப்படின்னா, இப்ப பாத்தீங்கன்னா அதுல என்ன கண்டுபிடிச்சாங்க, பொதுவாவே சயின்ஸ் கொஞ்சம்னு சொல்றேன், அது ரொம்ப போகக்கூடாது, இந்த புக்ல நீங்க படிச்சீங்கன்னா தெரிஞ்சிடும்.
எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் இருக்கு அந்த சூரியன்ல. அதாவது ஒரு ஒரு துகளா வச்சுங்க. அதுல என்ன ஆகுது அப்படின்னா, இப்ப இவங்க செயற்கை சூரியன் ஃபெயிலியர் ஆயிட்டு, ஆனா நாசா என்ன பண்ணாங்க, அதோட இது பண்ணி இன்னைய வரைக்கும் முயற்சி நடந்துட்டு இருக்கு. அதாவது பல ஆயிரம் பில்லியன் டாலர் செலவு பண்ணாங்க சைனாவும் ஈஸ்ட் வெஸ்ட் கண்ட்ரி எல்லாமே. இப்ப சூரியன்ல என்ன நடக்குதுன்னா, அதாவது எலக்ட்ரான் புரோட்டானை சுத்தி வருது, புரோட்டான் நியூட்ரானை சுத்தி வருது. இங்க பாருங்க நாசாவோட அந்த இருக்கு பாருங்க. அதாவது இந்த பந்து போட்டிருப்பாங்க, 2 பந்து போட்டிருப்பாங்க, எல்லாரும் பாத்துக்கலாம். அந்த 2 பந்து அந்த புக்ல இருக்கும். இது என்னன்னா புரோட்டான் என்ன பண்ணுது, 2 புரோட்டான் வந்து மோதுது சூரியன்ல. இப்ப 2 புரோட்டான் மோதும் போது ஒரு புரோட்டான் மட்டும் சிதறுது, ஒண்ணுல கொஞ்சம் தான் சிதறுது. அதாவது 1836 நிறை கொன்ற எலக்ட்ரானு, அந்த எண்ணிக்கை துகள்னு வச்சுங்க. அதாவது என்ன பண்ணுது, 1836 உள்ள புரோட்டான் வந்து மோதுது, 1800 இருக்கு, 36 மட்டும்தான் சிதறுது. இப்ப அதுக்கு நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப 2 புரோட்டான் மோதும் போது ஒண்ணு மட்டும் சிதறினதுன்னா, 2 பஸ் போகும்போது 2 மோதி, 1 மோதி ஆக்சிடென்ட் ஆகாம 1 மட்டும் ஆக்சிடென்ட் ஆகும்போது என்ன ஆகுது, நம்மளுக்கு வியப்பா இருக்கு. ஏன்னா ஒரு பஸ் மட்டும் ஆக்சிடென்ட் ஆகுது, 100 ஆக்சிடென்ட் ஆகாம இருக்கு அப்படின்ட்டு. அது மாதிரி சூரியன்ல நடந்து அந்த இயற்கை என்ன பண்ணுது, அந்த மாதிரி மோத விட்டு சூரியனை நிலைத்த தன்மைக்கு கொண்டு வருது. இதுதான் நாசா அங்கதான் தடுமாறுறாங்க. நாசாவுக்கு வந்து கேள்வி அதுக்கு மேல போனது, நாசாவுக்கு வந்து விடை கிடைக்கல. அப்ப என்ன ஆகுதுன்னா, சூரியன் மையத்துல வந்து என்ன பண்ணுது, நியூட்ரான்னு இந்த 836 உள்ளதுல மேலும் இறைத்துகள், பெரிய இறைத்துகள் சேர்ந்து அது சூரியனா கட்டமைக்குது. இதோட சயின்ஸ் நிறுத்திக்குவோம். என்ன சொல்ல வரேன்னா, சூரியன் வந்து நிலைக்கணும்னா டெய்லி இங்க ஒளி வரணும்னா, அதனால என்ன அப்படின்னா, அதுதான் ஒரு நெல்ல 100 நெல்ல ஆக்குது, ஒரு தேங்காய லட்ச தேங்காய் ஆக்குது. அந்த விதையில அவ்வளோ விருட்சமும் நம்ம பார்க்கறது எல்லாமே இந்த உடை வரைக்கும் நித்தமும் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு அந்த சூரியன் தான் காரணம். அந்த சூரியன் மட்டும் இல்லைன்னா இந்த துணைக்கோள்கள் கிடையாது, தாவரங்கள் எதுவுமே கிடையாது, இந்த பூமி இருக்காது, மனிதர்கள் இது வரைக்கும் இருக்காது, இன்னைக்கு இருக்க விஞ்ஞான வளர்ச்சி எதுவுமே கிடைக்காது. அதனால என்னன்னா, இப்ப சூரியன்ல பாத்தீங்கன்னா இது மாத்திரம் கிடையாது, இது அப்படியே இது பண்ணிட்டு இப்ப என்ன பண்ணாங்க, முன்னோர்கள் வந்து இந்த அடிப்படையில தான் ஒரு சிவாலயத்தை உருவாக்குனாங்க, இந்த அடிப்படையில தான் ஒரு பெருமாள் கோயிலை உருவாக்குனாங்க. இந்த அடிப்படையில தான் அதாவது 44,000 கோயில்கள் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா 1008 வைணவத்தலம் இருக்கு, அதாவது 1008 சைவத்தலம் இருக்கு, சாரி 108 வைணவத்தலம் இருக்கு இந்த 44,000 கோயில்ல. இப்ப பாத்தீங்கன்னா இந்த கோயில்ல வந்து என்ன பண்றாங்க, அங்க ஒத்தக்கல் இருக்கு. நீங்க நேரா பாத்தீங்கன்னா அங்க ஒத்தக்கல் இருக்கும், அந்த ஒத்தக்கல்ல வச்சிருக்காங்க. அதாவது 2ஆம் குலோத்துங்க சோழனால் இது பண்ணப்பட்டது. அதுக்கப்புறம் இடையில இது பண்ணிருக்காங்க. அந்த ஒத்தக்கல்லுல இருந்து சூரிய உதயம் ஆகும்பொழுது, சூரியனை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம், சூரிய உதயம் ஆகும்போது சூரியன்ல இருந்து அந்த ஒளி வருது. ஒளி வந்து என்ன பண்றாங்க, அந்த ஒத்தக்கல்லுல இருந்து நேர கோயில் கலசத்துல நம்ம முன்னோர்கள், இந்த கோயில் அதுக்காக தான் இந்த இதெல்லாம் கட்டினாங்க. அந்த நடு சென்று கலசத்துல நேர அந்த உள்ள அந்த அதாவது கொடிமரத்துல போய் பட்டு அந்த கருவறையில இந்த எனர்ஜிய சக்தியை வந்து சேமிச்சாங்க முன்னோர்கள். அது ஏன் சேமிச்சாங்க அப்படின்னா, மனிதனுக்கு 16 வகையான பேர் வேணும், நல்ல உடல்நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம், குடும்ப அமைதின்னு வேணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிறதுக்காக அந்த வேலையை செஞ்சாங்க. அது மாத்திரம் கிடையாது, நம்ம ராஜகோபால சாமிக்கு என்ன ஒரு சிறப்புன்னா, இந்த பெருமாள் கோயில்ல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப பிப்ரவரி மார்ச்ல வந்து இப்ப இது வரப்போகுது, அதாவது திருவிழா வரப்போகுது. அப்ப என்ன பண்ணாங்க, அதை கணக்கு பண்ணி அந்த சமநாள்னு சொல்லுவாங்க, அந்த சூரிய ஒளி ஒத்தக்கல்ல கிழக்கு பக்கம் தான் இருக்கும் எல்லா கோயிலையும் பாத்தீங்கன்னா. அந்த கொடிமரம், அதுல வந்து கொடிமரம் ஏத்துவாங்க கரெக்டா 18 நாள். அது 17, 18வது நாள் என்ன பண்ணுவாங்க, அந்த சூரிய ஒளி உள்ள வந்து அந்த முன்னோர்கள் வந்து அவ்வளோ அருமையா கணிச்சிருக்காங்க. அந்த ஒளி அங்கேருந்து வரும்போது அந்த எனர்ஜி வருஷத்துல வந்து செப்டம்பர் மார்ச்ல தான் வரும். அந்த நாள்ல அந்த ஒரு நாள்ல மட்டும் அந்த ஒளி, அந்த சக்தி வர்றத அப்படியே சேமிச்சாங்க. அதை என்ன சேமிக்கிறாங்கன்னா, முதல் நாள் கொடி ஏற்றிடுறாங்க, 17, 18 மற்ற ஊர்ல ஒரே நாள்ல அது ஸ்டோரேஜ் ஆகிக்கும் அந்த எனர்ஜி, அந்த சக்தி. இங்க வந்து என்னன்னா 17, 18வது நாள்ல இது பண்ணும்பொழுது அதை வந்து என்ன பண்றாங்க, வெண்ணத்தாளி வெட்டுக்குது. ஏன்னா அப்ப வந்து சயின்ஸ் கிடையாது. அந்த வெண்ணெயை வந்து பூசும்போது அதுல வந்து ஒரு டிகிரி செல்சியஸ்ல அந்த வெப்பம் சரியா சேர்ந்துட்டு அந்த ஒளி சக்தி வந்து சேர்ந்துட்டு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க முன்னோர்கள். கண்டுபிடிச்சு அந்த வெப்பத்துக்கு தகுந்த மாதிரி அந்த திருவிழாவை வந்து கடைசியா தேர் திருவிழாவுன்னு முடிப்பாங்க. அப்படி முடிக்கும் போது என்ன அதுல ஒரு விஷயம்னா, கோயில் அப்படியே நம்ம தேரை பிடிச்சிட்டு அப்படியே போறோம்ல, உங்களுக்கு அப்படியே போகும்போது என்ன ஆகுதுன்னா, லட்சக்கணக்கா, அதாவது ஆயிரக்கணக்கான மக்கள் நம்ம கூடுவோம், எல்லாருமே எந்த பேதம் இல்லாம வருவாங்க.
இழுத்துக்கிட்டு போகும்போது ஒவ்வொருத்தவங்களோட எனர்ஜி சென்டர்னு இருக்கு. இந்த சக்தியை வந்து உடம்பு இழுத்துக்கும். அந்த அந்த சுத்தி வரும்போது காந்த சக்தி அப்படியே கோயில்ல அந்த அந்த சேமிச்ச சக்தி இருக்குல்ல உங்களுக்கு, அது அப்படியே என்ன பண்ணும்னா சுத்தி வர கோயில் அப்படியே வடமுடிச்சு சுத்தி வர அப்படியே அந்த சக்தி அவங்கவுங்களோட மூதாதையர்கள் பதிவுக்கு படி அந்த செயல் விளைவு கர்மாவுக்கு படி அவங்களுக்கு அந்த சக்தி போய் சேரும். அதுக்காக தான் அந்த இதை வச்சாங்க. இதுக்கு இந்த இந்த சூரியனை இதை அடிப்படையா வச்சு கும்பகோணத்துல பாத்தீங்கன்னா சக்கரபாணி கோயில்னு இது பண்ணியிருப்பாங்க, பெருமாள் கோயில். இது மாத்திரம் கிடையாது, இந்த சக்தி இப்படி வருதா, நேரா பாத்தீங்கன்னா இங்க வந்து கோயில் அந்த தெப்பக்குளத்தை நிர்மாணம் பண்ணாங்க. என்ன தெப்பக்குளத்தை நிர்மாணம் பண்ணாங்கன்னா, அங்க தண்ணி வந்து இயற்கையா சக்தியை சேமிக்கும். ஏன் குளம் வெட்டுறாங்கன்னா, அந்த குளத்துல வந்து சக்தி இருந்து இந்த தூணெல்லாம் பிடிச்சுக்கணும். தண்ணிக்கு இயற்கையா அந்த சக்தி இருக்கு, ஊடுருவ சக்தி அந்த காந்தத்துக்கு. அதனால அங்க குளம். அதே மாதிரி இங்கே குளத்தை வெட்டினாங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா அங்க ஆனத்தா குளம் இது பண்ணிருப்பாங்க. அந்த முக்கோண வடிவில் அந்த ட்ரையாங்கிளை வந்து அந்த இதுல செஞ்சிருப்பாங்க. அது மாத்திரம் கிடையாது, அந்த சக்தியை நிறுவிட்டு நேரா நீங்க பாத்தீங்கன்னா அண்ணாமலையார் கோயில் பின்னாடி இருக்கும். அண்ணாமலையார் கோயில் நந்தியில அந்த சூரிய ஒளி படம் நேரா அந்த நந்தி வந்து கிருஷ்ணர் கொம்பும்பாங்க. அப்ப கிருஷ்ணர் மாடு இருந்தது, அதை கணக்கு பண்ணி 2 கொம்புக்கு இடையில அந்த சூரிய காந்த சக்தி அப்படி நேரா அந்த கருவறைக்கு போகும். கருவறையில பாத்தீங்கன்னா அந்த எனர்ஜியை சேமிச்சு வச்சு அது பிரதோஷத்தன்னைக்கு மற்ற நாள்ல அந்த எனர்ஜி வந்து மக்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக முன்னோர்கள் இது பண்ணாங்க. சரி, அது மாத்திரம் கிடையாது, நேரா தஞ்சை ராஜராஜ கோயில் வரைக்கும் இங்கேருந்து பாத்தீங்கன்னா ஒரே நேர்வாட்டா இருக்கும். ராஜராஜன் வந்து அந்த நந்தி வெளியே உள்ள போய் அங்கேயும் உள்ள கருவறையில சேமிக்கிறது மாதிரி ஒரே ஃப்ளூரெல்லாம் நம்ம முன்னோர்கள் செஞ்சு வச்சாங்க. அவங்க மட்டும் இந்த எனர்ஜியை வந்து சேமிச்சு வைக்கலன்னா இங்கன்னு கிடையாது இந்த பூமியில. இப்ப பார்த்திருக்க டெல்டா மாவட்டம் பூரா நெல் இருக்காது, இவ்வளவு சாகுபடி இதுல எல்லாத்துலயும் டெல்டா போட்டி போறதுக்கு காரணமே இந்த சக்தி தான். அது முன்னோர்கள் அப்பயே கண்டுபிடிச்சு அந்த கலசத்துல அந்த விதையெல்லாம் சேமிச்சு, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச தத்துவம் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த சக்தியை வந்து சேமிச்சு வச்சு நம்மளுக்கெல்லாம் அந்த பயன்படுறது மாதிரி இது பண்ணாங்க. அதனால அந்த சூரியன்கிறது இப்ப பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்துல அதுல வந்து பல பில்லியன் சூரியன் இருக்கு, உங்களுக்கு தெரியும். அதாவது துணை அண்டம், பேரண்டம் அப்படின்ட்டு. இப்ப வந்து இந்த கோயில் தத்துவம் பூரா அப்படிதான். பெருமாள் கோயில் எங்கெங்க இருக்கோ, அதாவது அந்த அஷ்டாங்க விதிப்படி கட்டின கோயில் எல்லாம் முன்னோர்கள் அந்த தத்துவத்துலதான் நம்மளுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் செஞ்சு வச்சாங்க. அந்த தத்துவம் தான் இப்ப நம்ம வந்து இந்த இப்ப மார்ச் மாசம் வர்ற இந்த பண்டிகையில நம்ம வந்து கொண்டாட இருக்கோம். ஆகையால் அந்த சூரியன்ல நம்ம பார்க்குற எந்த பொருளுமே நன்றியோட அந்த நன்றி உணர்வோட நம்ம பார்க்கணும், நன்றியோட இது பண்ணணும்னு பொங்கல் விழாவை கொண்டு வந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சூரியனை எது இயக்குதோ அதுதான் நம்ம மூச்சையும் ஒன்றா இயக்குதுன்னு பார்த்தாங்க, தாவரத்தை இயக்குதுன்னு பார்த்தாங்க. அதுக்கு சக்தி தான் சிவக்கோயில சிவசிவான்னு முடிச்சிருப்பாங்க. எல்லாமே இறைவன் இயற்கை தான் அப்படின்ட்டு. அதை எல்லா மதங்களும் ஒவ்வொருத்தவங்க ஒரு மாதிரி சொல்றாங்க. இந்து மதத்தில் இப்படி சொல்றாங்க. ஆகையால் நண்பர்களே, இந்த சூரியனின் நிறைவு தரும் நிரந்தர இறைவன் என்கிறத பக்தி ஞானம் கருணை உலக யோகா மார்க்கம், பொது யோகா மார்க்கம் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த செய்தி உலகத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் பயனாகணும்னு தான், புகழுக்காக கிடையாது. அது இந்த செய்தியை இது வரைக்கும் பகிர்ந்துக்கிட்டோம். இதுல நிறைய இருக்கு செய்தி. இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா மறைந்த உலக, அதாவது பக்தி ஞானம் கருணை உலக பொது யோகா மார்க்க நிறுவனர் நம்ம மன்னார்குள்ளதான் இருந்தாங்க, தாடி ஐயா. அவங்க வந்து இதுல செய்தி அடிந்துரை எழுதியிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஹிரோஷிமா நாகசாகிப்ல வந்து குண்டு போட்டாங்க ஜப்பான்ல, அதோட விளைவுல அதுல என்ன நடந்தது அப்படிங்கிறத அந்த ஐயா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நூலோட ஆசிரியர், அதாவது விஞ்ஞான சித்தர் பிரேம் அவர்கள் நம்ம மன்னார்குடிக்காரர் தான், சிங்கப்பூர்ல சிட்டிசனா இருக்காங்க. அவங்க தான் வந்து இந்த நூலோட ஆக்கம், அதாவது அவரோட சீடர், இப்ப தாடியோட சீடர் தான் நம்ம எல்லாரும். அதனால வந்து இது மன்னார்குடியில அவ்வளோ விசேஷமான ஆற்றல் இருக்கு. இந்த ஆற்றல் நம்ம எல்லாரும் பயன்படுத்திட்டு நம்ம வாழ்நாள் கொஞ்ச காலம் நம்ம வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் எல்லாருக்கும் ஓடிடும். இப்போ இவ்வளவு நாள் ஓடிட்டு இன்னும் ஓடிடும். அதனால எதிர்கால சந்ததியினருக்கு, அதாவது இதுல வந்து தியான முறைகள்லாம் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா வேதாத்திரி முடிக்க போறேன். வேதாத்திரி மகரிஷி மனவளக்கலை யோகான்னு கொடுத்துருக்காங்க. அதுல போய் பார்த்துட்டா எல்லா விதமான உடற்பயிற்சி, உடலுக்கு தேவையான அந்த நோய் தீர்க்கிறது, மனதுக்கு தேவையான அகத்தாய்வு, அதே மாதிரி மனசு எப்படி சரியில்லை. இப்போ 2 பிரச்சனை தான் உலகத்துல, எல்லாருக்கும் ஒண்ணுதான் வேணும், எது பண்ணாலும் சந்தோஷம் வேணும், உடல் நல்லா இருக்கணும், மனசு நல்லா இருக்கணும். அதுக்கு வந்து இந்த அமைப்புல வந்து காயகல்பம், மனவளக்கலையில உடற்பயிற்சி, அகத்தாய்வு, இறைவன்னா யாரு, இயற்கைன்னா என்ன, எப்படி சகோதரத்துவமா வாழ்றதுன்ட்டு அங்க விளக்கியிருக்காங்க. அதே பக்தி ஞானம் கருணையிலையும் பிரபஞ்ச சக்கர தியானம், ராகுக்கு தியானம், இதெல்லாம் வந்து அன்பர்கள் விருப்பப்படி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாமே ஒண்ணுதான். உலகத்தில் இருக்க அனைத்து ஆன்மீகமும் ஒன்னே ஒண்ணுதான், இறை வழிபாடையும் அறத்தையும் தான் சொல்லுது.
அது எல்லாரும் சகோதரத்துவமா போனா, ஏன்னா இப்ப உலகம் இப்ப இறுதியா என்ன சொல்றோம்னா, உலகம் வந்து இப்ப முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா சண்டை வார் வரும்போது அருவா கம்பால அடிச்சுக்கிட்டாங்க, உயிர் தப்பிச்சுக்கலாம். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அணுகுண்டு நம்ம மேல தலைக்கு மேல தொங்குது, கடலுக்கு கீழே இருக்கு, சுத்தி இருக்கு. இந்த பூமி 25,000 மைல் தான் சுற்றளவு. அதனால அதுக்குள்ள அந்த குண்டெல்லாம் பாய்ச்சுன்னா ஒரு உயிர் ஒரு இதுவுமே, இப்ப ஜப்பான் போயிட்டு வந்தவங்க யாருமே அவங்க எவ்வளவு முரட்டத்தனமா இருந்தாலும் அந்த கருணையை விட்டுட்டு போக மாட்டாங்க. ஏன்னா அங்க நடக்கிற ஒரு ஜப்பானியருக்கு வந்து கண்ணு வெளியில தெரியுது, உள்ளது உள்ள நரம்பு வெளில தெரியுது. குழந்தைங்க எல்லாம் இவ்வளவுக்கு மேல வளர்றது கிடையாது. அப்படியே வளர்ந்தாலும் திடீர்னு இப்படி இது பண்ணாங்கன்னா ரத்தம் வரும் உடம்புல இருந்து, அந்த அணுக்குண்டு கதிர்வீச்சோட இது. அதனால உலக சமாதானத்தை வேதாத்திரி மகரிஷி ஐயா கொண்டு வந்திருக்காங்க. என்னுடைய எல்லா ஞானிகளும் சொன்னாங்க. எதுக்காக அதை சொல்றோம்னா, இந்த நிறைவு வந்தாதான், சூரியன்ல நிறைவு தரும் நிறைந்தனா எதை பார்த்தாலும் நம்மளுக்கு நிறைவு வந்தாதான் நம்ம வாழ்க்கைய நிறைவா இருக்குன்னு திருவள்ளுவர் ஐயா சொல்லியிருக்காங்க. தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தாருக்கு அல்லாமல் மற்றவருக்கு மனக்கவலை மாற்றுதல் அறிவுங்கிறார். ஏன்னா இந்த இறைவன் இயற்கையோட ஒத்திசையோ நம்ம மனசு போய் அதுல ஒன்றி போகாம மற்றவங்களுக்கு மனக்கவலையை மாற்ற முடியாது அந்த இறைவனோட இணையாதவங்களுக்குன்னு சொல்லியிருக்காங்க. முன்னோர்கள் சொன்னதை நம்ம மதிச்சு அதுபடி நடந்து நம்ம எல்லோரோடும் ஒற்றுமையா இருந்து முடிந்த அளவுக்கு கருணையை இது பண்ணிட்டு, எல்லாருக்கும் கோபம் எல்லாம் இயற்கை தான், அதை அப்படியே மாத்திக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வாழ்க்கையை வெற்றிகரமா முடிக்கணும். எல்லோரும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சொல்லி இந்த ஒரே